வணக்கம் நித்தம்லா. இன்ஃபினிக்ஸ் வந்து இந்த ஹாட் 9 மற்றும் ஹாட் 9 ப்ரோன்னு 2 ஃபோனை வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபோன்களுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன, இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் கேமரா சாம்பிள்ஸ் அதெல்லாம் பற்றி நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் 9ஓட விலை வந்து 8500 ஹாட் 9 ப்ரோவோட விலை வந்து 9500 இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் விலைக்கு வருது. ஸோ இந்த விலைக்கு இது ஒர்த்தா இல்லையாங்கிறத தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். கடைசியாக இதோட என்னோட தாட்ஸையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருங்க. இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த ஹாட் 9 ப்ரோ மற்றும் ஹாட் 9 வருது. 2 ஃபோன்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஸோ அது வந்து கேமராவில் மட்டும். ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். பின்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9 சீரீஸ் ஃபோன்கள் இருக்குது. ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியான ஃபோன்கள் தான். ஸோ லுக் வைஸ் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு வித்தியாசம் தெரியாது. நீங்கள் ரெண்டையும் அப்படி பக்கத்தில் வச்சுன்னா இந்த 2 ஃபோன்களுக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவே முடியாது பார்வையில். அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணக்கூடிய பின், சில டாக்குமெண்ட்ஸ், ஸ்க்ரீன் கார்டு இருக்குது மற்றும் வந்து பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் பேக் கேஸ். ஸோ இதான் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9 சீரீஸ். இது வந்து ப்ரோ, இது வந்து ஹாட் 9. இந்த 2 ஃபோன்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8.8 mm திக்னஸ் இருக்குது மற்றும் வந்து 185 grams வெயிட்டோடு இது வருது. பின்பக்கம் வந்து பிளாஸ்டிக் தான், சைடும் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு டிசைன் வந்து பரவாயில்ல. இந்த பர்பிள் கலரும் நல்லாவே இருக்குது. டிசைன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வந்து பிளெயினாக தான் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், மைக் மற்றும் வந்து ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 2 சிம் மற்றும் ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு போடலாம். டூவல் ஓடி சப்போர்ட் உண்டு. வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். 6.6 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HD+ ரெசல்யூஷனோடி வருது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இதில் தந்திருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இது வந்து IPS LCD டிஸ்பிளே. 480 nits பிரைட்னஸ் இருக்குது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கிடையாது. அதுக்கு தான் பாக்ஸில் வந்து ஸ்க்ரீன் கார்டே தந்துட்டாங்க. 90.5:9 ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ ஓடி வருது. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த டிஸ்பிளே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிரைட்டாகவும் இருக்குது, கலரில் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் படம் பார்க்குறதுக்குலாம் வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயாகவும் இருக்குது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், அந்த நாச் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுல் ஸ்க்ரீனும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ வந்து ஸ்க்ரீன் வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயில் வந்து டார்க் மோட் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டார்க் மோடை எனேபிள் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து Android 10 பேஸ் பண்ணி அவங்களோட ஓன் UI XOS 6.0ல் கொண்டு வந்திருக்காங்க. ஃபீச்சர் வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நேவிகேஷன் ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் பேனல்னு ஒரு குவிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஸ்வைப் பண்ணி அதை அக்சஸ் பண்ணலாம். சோஷியல் டர்போன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து வாட்ஸ்அப் காலுக்கு தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கால் வரும்போது அதையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து வாட்ஸ்அப் காலுக்கு இருக்குது. வீடியோ பியூட்டி மோட் இருக்குது. சில வாட்ஸ்அப்புக்கான ஸ்டிக்கர் நீங்கள் உருவாக்குறதுக்கான ஸ்டிக்கர் மேக்கர்னு ஒன்று போட்டிருக்காங்க. பீக் மோட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதாவது யாராவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அதை அவங்க இமிடியேட்டாக டெலிட் பண்ணால் கூட இந்த பீக் மோடில் போய் அந்த டெலிட்டட் மெசேஜை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில சோஷியல் டர்போன்னு சில வாட்ஸ்அப்புக்கு ஏற்ற சில விஷயங்கள் இந்த ஃபோனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ஷன் அண்ட் ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேப் டு வேக், மியூசிக் ஜெஸ்டர், ஃப்ளிப் டு மியூட், 3 finger ஸ்க்ரீன்ஷாட், கவர் சைலன்ஸ், ஸ்மார்ட் ஸ்க்ரீன் லைட்டிங், ஆன்சர் வித் ஜெஸ்டர், இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேம் மோட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் உள்ள ப்ராசஸருக்கு கேம் மோட் எதுக்குன்னு தெரியல. ப்ராசஸரை பற்றி நான் சொல்லும்போது, பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்லும்போது அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து முக்கியமாக இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். இந்த 2 ஃபோன்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீலியோ P22 ப்ராசஸரில் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹீலியோ P20 சொன்னாலே எனக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸ்காரங்க வந்து குத்தைக்கு எடுத்துருக்காங்க போல். இன்னும் வந்து அவங்களோட வாங்கி வச்ச இந்த ப்ராசஸர் தீர மாட்டுக்கோ என்னவோ அடுத்து எல்லா ஃபோன்களுக்கும் வந்து இந்த ஹீலியோ P22 ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி 2019 தான் யூஸ் பண்ணாங்க, 2020 மாறுவாங்கன்னு பார்த்தா
இப்போவும் திரும்பவும் வந்து ஹாட் 9 சீரீஸில் வந்து இந்த ஹீலியோ P22 ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹாட் 8 கூட இருந்தது சேம் இந்த P22 ப்ராசஸ் தான். ஸோ ஹாட் 8க்கும் ஹாட் 9க்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸரில் எந்த வகையான மாற்றம் இல்லை. இது வந்து ஒரு பட்ஜெட் என்ட்ரி லெவல் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். பல ஃபோன்களில் இந்த இன்ஃபினிக்ஸில் நம்ம இதை பார்த்தாச்சு. திரும்பி அவங்களுக்கும் மடிக்க மாட்டுக்கு போல் திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 2022 கண்டிப்பாக அந்த P22 ப்ராசஸர் அவங்க மாற்றியே தீர்ந்திருக்கணும். ஆனால் மாற மாட்டாங்க போல். சேல்ஸ் குறைஞ்சா தான் மாற்றுவாங்களோ என்னவோ. 4GB RAM இருக்குது, 65GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடி வருது, DDR4 RAM இதில் தந்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக கேமுக்கெல்லாம் இதை வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ நீங்கள் வந்து பப்ஜிலாம் வளர்ந்தா நல்லாவே வந்து லேக் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது கால் ஆஃப் டியூட்டி ஓகே, பட் இதுலேயும் கூட நீங்கள் வந்து அதிகமாக விளையாடும்போது லேக்லாம் நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு கேண்டி க்ரஷ்ஷு அந்த மாதிரி லைட்டான கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு ஓகே. ஆனால் ஹெவி கேமிங்க்கு இதை நீங்கள் நம்பி வாங்காதீங்க. அதுக்கு உகந்த ஃபோனும் இல்லை, அதை டார்கெட் பண்ணி இதை அவங்க கொண்டும் வரலை. ஸோ இது வந்து ஒரு பேசிக் யூசர்ஸுக்கான ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து மேஜராக இது வந்து மீடியா கன்சம்ஷனுக்காக யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு, டிக்டாக் பார்க்குறதுக்கு, ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு இது வந்து பெட்டராக இருக்கும். அதுக்காக சவுண்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. டிடிஎஸ் சவுண்டோடு இது வருது. பஞ்ச் ஹோல் நாட்ச்லாம் வந்து மெயினாக அதை பேஸ் பண்ணி தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. கேஷுவல் கேம்ஸ், சின்ன கேம்ஸ்லாம் நீங்கள் எதுவும் விளையாடலாம். சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆடியோ வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டிடிஎஸ் சவுண்டில் சவுண்ட் வந்து ரொம்ப அருமையாக இந்த ஸ்பீக்கர் இதில் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 2 ஃபோன்களோட வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்கும் இந்த நார்மலாக இருக்கிற இந்த ஹாட் 9க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அது வந்து பின்பக்கம் உள்ள கேமராவில். 2 ஃபோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹாட் 9 ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 மெகாபிக்சல் கேமரா பின்பக்கம் இருக்குது. இதில் வந்து ஹாட் 9ல் வந்து மெயின் கேமரா வந்து 13 மெகாபிக்சல் தான். ஹாட் 9ல் வந்து 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஹாட் 9 ப்ரோவில் வந்து 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா. மிச்ச கேமரா மூணுமே வந்து சேம் தான். வந்து ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது 2 ஃபோன்லேயும். ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. பேருக்காக 4வது ஒரு கேமரா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லோ லைட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வந்து குவாட் கேமரா செட்டப் இந்த 2 ஃபோன்கள்லையும் இருக்குது. செல்ஃபிக்காக வந்து ஒரு 8 மெகாபிக்சல் சென்சர் 2 ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ஒரே டிஃப்ரென்ஸ் அந்த 2 ஃபோன்களுக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமராவில் வந்து எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 2 கேமராவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது லோ லைட்டில் நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்கன்னா இந்த 2 கேமராவில் உங்களுக்கு செல்ஃபிக்காக எல்இடி லைட்டும் ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி லைட் 2 கேமராலையும் ஃப்ரண்டில் இருக்குது. 1080pல நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். இவர் சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். 2 சைட் பை சைடு நான் வந்து ப்ரோவில் எடுத்த ஃபோட்டோவும் ஹாட் 9ல் எடுத்த ஃபோட்டோவும் நான் சைட் பை சைட் சேம் ஃபோட்டோஸ் காண்பிக்கிறேன். ஸோ பார்த்துட்டு எது நல்லாயிருக்கு அப்படி ஏதாவது வித்தியாசம் தெரியாங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸ்க்ரீனில் 2மே இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு பட்ஜெட் ஃபோனுக்கான ஒரு டீசெண்டான கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து இந்த 2 ஃபோன்லேயும் வருது. ஆனால் 10 வாட்ஸ் சார்ஜர் தான் தந்திருக்காங்க. பேட்டரி லைஃப் நீங்கள் நல்லாவே இதில் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் நான் சொல்லியிருந்தேன். ஒரு நார்மலான ஒரு சின்ன பேசிக் என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான். P22 HD+ டிஸ்பிளே தான் இதில் இருக்குது. யூசேஜுக்கு இது வந்து நல்லாவே உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ நல்ல பேட்டரி லைஃப் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஃபோன்லேயும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஸோ பார்க்கும்போதே அன்லாக் ஆச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ஃபாஸ்ட்டாக டீசெண்டாக வேலை செய்யுது. ஸோ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஃபேஸ் ரெகக்னிஷன், ஆப் லாக் 2மே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ஹாட் 9 ப்ரோ மற்றும் ஹாட் 9. இதோட விலையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அதிக விலையில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஹாட் 8 கொண்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் ப்ரைஸில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ போன வருடம் அது வந்து ஒரு நல்ல ஒரு விலையில் ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக இருந்தது. ஆனால் இந்த விலைக்கு கண்டிப்பாக இந்த ஹாட் 9 ப்ரோ மற்றும் இந்த ஹாட் 9 நான் வந்து சிபாரிசு பண்ண மாட்டேன். இதை விட பெட்டர் ஃபோன்கள் பல மார்க்கெட்டில் இருக்குது. இதோட வீக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மெயினாக இதோட ப்ராசஸர். ஸோ வந்து ஒரு ரொம்ப பழைய ப்ராசஸரை மீண்டும் வந்து
அரைச்சமாவே அரைச்சிட்ருக்காங்க இந்த இன்ஃபினிக்ஸ்காரங்க. ஸோ அதுக்காகவே இந்த விலைக்கு நான் வந்து இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த ஹாட் 8 கொண்டு வந்த மாதிரி ஒரு 7,000 ரூபாய்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸில் கொண்டு வந்தால் கூட இதை சஜஸ்ட் பண்ணக்கு சில வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்போ வாய்ப்பே இல்லை ராஜா. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9 ப்ரோ மற்றும் இந்த ஹாட் 9 இந்த ஃபோனை பற்றி உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.